வணக்கம். ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதிடம் என்னோட பார்க்க போகிறோன்னா, ஜாதகப்படி வாகனம் வாங்கக்கூடிய காலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அடுத்தது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய காரகம்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். யார் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து காரக கிரகமான சுக்கிர பகவான் வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக அந்த 4ஆம் இடத்து அதிபதி தசை 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தசை அல்லது சுக்கிர தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குவாங்க. ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் லக்கணத்தில் உச்ச வலிமையோடு இருக்கான்னு வச்சுக்கலாம். காரகமான சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கலாம். இவருக்கு வாகன யோகம் உள்ளது. இவர் எந்த காலகட்டத்தில் வாகனம் சொல்லி பார்க்கும்போது இவருக்கு ஒன்று செவ்வாய் தசை நடக்க வேண்டும், இல்லை இன்னும் சுக்கிர தசை நடக்க வேண்டும். இரண்டு திசையில் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு இவருக்கு சுக்கிர தசை நடக்கும்னு வச்சுக்கலாம். சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும். இந்த 20 வருஷத்தில் எந்த வருஷத்தில் வண்டி வாகனம் வாங்குவான்னு சொல்லி கோச்சாரத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி நின்ன டிகிரியையும் சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய டிகிரியும் கூட்டிக்கங்க. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை பாருங்கள். செவ்வாய் மகரத்தில் 300 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு 50 டிகிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். இரண்டையும் கூட்டும்போது 350 டிகிரி வருது. அந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியில் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு ராசி 30 டிகிரி கொண்டது. மேசம் 30 டிகிரி, ரிஷபம் 60 டிகிரி, மிதுனம் 90 டிகிரி, கடகம் 120 டிகிரி, சிம்மம் 150 டிகிரி, கன்னி 180 டிகிரி, துலாம் 210 டிகிரி, விருச்சம் 240 டிகிரி, தனுசு 270 டிகிரி, மகரம் 300 டிகிரி, கும்பம் 330 டிகிரி, மீனம் 360 டிகிரி. அதாவது ஒரு ராசி 30 டிகிரினா 12 ராசி மொத்தம் 360 டிகிரி கொண்டதான் ராசி கட்டம். இந்த 350 டிகிரி எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது மீன ராசியில் வரும். கரெக்டாக உங்களுக்கு இந்த மீன ராசியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி 1ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 5ஆவது ராசி என்னன்னு சொல்லி பாருங்கள். 1, 2, 3, 4 5ஆவது ராசியாக கடகராசி வரும். அதுக்கு 9ஆவது ராசி என்னன்னு சொல்லி பாருங்கள். 7, 8, 9 9ஆவது ராசியாக விருச்சிக ராசி வரும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி என்ன டிகிரியையும் சுக்கிர பகவான் என்ன டிகிரியும் கூட்டும் போது எந்த ராசி வருதோ அந்த ராசியில் கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்திலும் அல்லது இந்த ராசிக்கு 5, 9ஆம் இடத்துல கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகனம் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதியும் வலிமையாக இருந்து அந்த தசாபதி நடக்க வேண்டும். அந்த தசாபதி நான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வரல சுக்கிர தசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் தசாபதியும் நடக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்து அதிபதியோட டிகிரியையும் சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய டிகிரியும் கூட்டும் போது எந்த ராசி வருதோ அந்த ராசியில் கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாங்குவீங்க. அல்லது அந்த ராசிக்கு 5, 9ஆம் ராசி எந்த ராசி வருதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் அதை கூட்டும் போது அதாவது லக்கணத்தை 4ஆம் இடத்து அதிபதி டிகிரியையும் சுக்கிரபகவான் டிகிரி கூட்டும்போது ஒருவேளை 360 டிகிரிக்கு மேலே வரும்போது அதை 360 மைனஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 560 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. 360 டிகிரி மேலே வர்றதுனால இதை 360 கழிச்சுக்கணும். கழிக்கும் போது மிச்சம் 200 டிகிரி வரும். அதாவது நீ கூட்டக்கூடிய டிகிரி 360 டிகிரிக்கு மேலே போகும்போது அதை 360 கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ டிகிரி வருதோ அதை ராசி கட்டத்தில் அப்ளை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் கூட்டின டிகிரி ஒரு 560 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது லக்கணத்தை 4ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் என்ன டிகிரி கூட்டும் போது 560 வருதுன்னு வச்சுக்கோங்க. அது 360 கழிச்சதும் மிச்சம் 200 டிகிரி வரும். அது 200 டிகிரி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு துலாம் ராசி வரும். அதாவது நீங்கள் கூட்டின டிகிரி 360 டிகிரி மேலே போயிட்டாவே அது திருப்பி 360 கழிச்சது போக மிச்சத்தை எழுதணும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் வலிமையாக இருந்து அதை தசாபதி நடக்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனம் எந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி டிகிரியையும் சுக்கிர பகவான் டிகிரியும் கூட்டிக்கோங்க. கூட்டி அது ராசி கட்டத்தில் எந்த ராசியில் வருதோ அந்த ராசியில் கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்திலும் அந்த ராசிக்கு 5, 9ஆம் ராசியில் கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம் உருவாகும். அதாவது அந்த காலகட்டத்தில் வண்டி வாங்குவீங்க. ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.